ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து OnePlusோட Bullet Wireless Z அப்படிங்கிற ஒரு இயர்ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதை பற்றின ஒரு சின்ன அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இந்த பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே போல் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அப்படி இல்லை என்னென்ன பெனிஃபிட்லாம் அந்த இயர்ஃபோனில் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த பாக்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜும் பண்ணிக்க முடியும், குயிக் ஸ்விட்ச் வந்து பண்ணிக்க முடியும், லாங் டைம் பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக வந்து நமக்கு வந்து பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ எந்த விதமான டேமேஜும் இல்லை. அப்புறம் ஆக்சசரிஸில் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இதை வந்து டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில மேனுவல் கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, ரெட் கேபிள் அப்படின்னு மாதிரி. ஸோ குயிக் சார்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட OnePlus நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து குயிக் சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து யூசர் மேனுவல் இந்த மாதிரி டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னால் ஒரு ஓப்பன் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம இயர்ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் காதுக்கு ஏற்றபடி நீங்கள் இயர்பட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இயர்ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஸோ இயர்ஃபோன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து வாங்கினது பிளாக் கலரு, இன்னும் இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த கலர்ஸ் தேவையோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு சேஃப்டியாக இருக்கிறனால எந்த விதமான டேமேஜும் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனில் வந்து இல்லை மேக்னெட்டிக் கண்ட்ரோலும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து OnePlus அப்படின்னு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இயர்ஃபோனில் வந்து OnePlus அப்படிங்கிற மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்குது, நீங்கள் வால்யூம் அதிகப்படுத்துறதுக்கு கம்மி பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு இயர்ஃபோன் அந்த இயர்பட்ஸ் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது சாங்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த ரெண்டு மேக்னெட்டையும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கூடிய சாங் உள்ளது வீடியோ உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிடும். அதே போல் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இந்த டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மொபைலில் இருந்து நீங்கள் வந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு லேப்டாப்லேயோ இல்லை மொபைலில் கூட நீங்கள் வந்து ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த இயர்ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. இது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இப்போதைக்கு லாங் டைம் பேட்ரி லைஃப் வந்து கொடுக்குறாங்க. மற்ற இயர்ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் வந்து லாங் டைம். நான் யூஸ் பண்ணுறப்ப இதோட பேட்ரி லைஃப் பார்த்தீங்கன்னா 70 ஹவர்ஸ் பக்கம் இருந்தது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ஹவர்ஸ் வரை உங்களுக்கு வந்து பேட்ரி லைஃப் வந்து கொடுக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து உங்கள் நார்மல் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 19 ஹவர்ஸ் டு அந்த மாதிரிக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் டைம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதை அதே பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்ஃபோனை உங்களோட மொபைலில் பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் ஒரு சில டேப்ஸ் பண்ணுற மூலமாகவே ஈஸியாக நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் இண்டிகேட் ஆகும். ஸோ உங்களோட இயர்ஃபோனில் அதே போல் நீங்கள் வந்து ஈஸி ஸ்விட்ச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது சாங் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுக்குறாங்க. இல்லை பேஸ் லவர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லலாம். அதில் பேஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்து இல்லை. மற்ற சாங்ஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஆர்மான் சாங் கேட்குறப்பையோ இளையராஜா சாங் கேட்குறப்பையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி வந்து இந்த இயர்ஃபோன் வந்து கொடுக்குது. பேஸுக்கு அந்தளவுக்கு வந்து அது பெருசாக வந்து தெரியல. பட் சாங்ஸ் நீங்கள் வந்து கேட்கணும், லாங் டைம் பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இயர்ஃபோனை கண் மூடிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்குது. இந்த இயர்ஃபோன் நான் வந்து வாங்கினது வந்து 2000க்கு வாங்கினேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா 2000 தான் இருக்குது. 2000க்கு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.